Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Hi friends, my name is Kaja Maidin. ஒரு சின்ன டீட்டெயில் எனக்கு தெரிஞ்ச ஒரு தகவல் வந்து உங்களுக்கு சொல்றேன். இன்ஷால்லா எல்லாத்துக்கும் அதை ஃபார்வர்ட் பண்ணிருங்க இன்ஷால்லா. ஓகேங்களா? அதாவது என்னன்னா, இப்போ வாட்ஸ்அப் எல்லாமே யூஸ் பண்றோம். இந்த வாட்ஸ்அப்ல வந்து நம்ம டைப் பண்ணும்போது டைப் பண்றதுக்கு கீழே வந்து பொம்மை மாதிரி போட்டிருக்கும். ஹாய், அந்த ஹார்ட்டு, கால் பண்றது, இந்த மாதிரி சிம்பிள்லாம் வரும். அத கடைசி சிம்பிள் பாத்தீங்கன்னா 1 2 3 4 5ன்னு வரிசையா இருக்கும். கீபேட், நம்பர் கீபேட் இருக்கும். அதுல அந்த நம்பர் கீபேட்ல 6ஆம் நம்பர் பட்டனை நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா, அதே 6ஆம் நம்பர் விழுந்துச்சுன்னா உங்களுடைய வாட்ஸ்அப் வந்து கம்பெனிக்காரன் வந்து செக் பண்றது இல்லைன்னு அர்த்தம். அதே நீங்க அந்த 6ஆம் நம்பர் பட்டனை பிரஸ் பண்ணன 5ஆம் நம்பர் அதுல டைப்பிங்ல விழுந்துச்சுன்னா உங்களுடைய டீட்டெயில் எல்லாமே வாட்ஸ்அப் கம்பெனி வந்து வெரிஃபிகேஷன் எல்லா டீட்டெயிலுமே அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். இதனால நான் என்ன சொல்றேன்னா, தப்பான போட்டோஸ், தப்பான வீடியோஸ் அது எதுவுமே நீங்க வந்து அதிகமா ஷேர் பண்ணாதீங்க. அப்படி ஏன்னா வாட்ஸ்அப் கம்பெனிக்காரனை குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க வந்து வாட்ஸ்அப் ஓபன் பண்ணும் போதே அவங்க வந்து இங்கிலீஷ்ல அவங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன சொல்லியிருப்பாங்க, இல்லீகலா உள்ள உங்களுடைய போட்டோஸ், வீடியோ எதுவா இருந்தாலும் கம்பெனி வந்து பாக்குறதுக்கு அலவுட் இருக்குன்னு கேட்டுட்டு தான் ஃபர்ஸ்ட் நம்ம அதை, சில பேர் படிச்சிருப்பாங்க, சில பேர் படிச்சிருக்க மாட்டாங்க, உடனே ஓகே கொடுத்துருவாங்க. ஓகே நெக்ஸ்ட் கொடுத்துட்டு போயிட்டு வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணிடுவாங்க. அதனால இந்த மாதிரி அந்த கீபேட்ல வந்து 1 2 3 4 5 இருக்குல்ல, அதுல வந்து 6வது நம்பரை பட்டனை பிரஸ் பண்ணீங்கன்னா 5ன்னு விழுந்துச்சுன்னா உங்களுடைய வாட்ஸ்அப் வந்து செக் பண்றாங்கன்னு அர்த்தம். அதனால எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்ல வந்து புது நம்பர் மாதிரி ஒன்று வரும், இன்டர்நெட் நம்பர் மாதிரி. நான் அந்த 10 நம்பர்ல 4 4 4 3 3 2 2 அந்த நம்பரை பார்த்தாலே உங்களுக்கு வந்து பிரைவேட் நம்பர்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த மாதிரி நம்பர்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் வந்துச்சுன்னா அதை நீங்க வந்து ஆட் கேட்கும், ஆட் கொடுத்துட்டு நீங்க வந்து அவங்கள்ட்ட ஆட் கொடுத்துடாதீங்க. ஆட் கொடுத்து அவங்களுக்கு அதாவது மெசேஜ் யாரு என்ன, ஒரு பொம்பளை பிள்ளை போட்டோ வச்சு கூட உங்களுக்கு போடுவாங்க. அப்படி நீங்க போடும் போது நீங்க ஆட் ஈடு கொடுத்துட்டீங்கன்னா என்ன பிரச்சனை ஆகும்னா, நீங்க நெட்டை ஆன் பண்ணும் போது உங்க போன்ல உள்ள அத்தனை வீடியோஸ், போட்டோ, நீங்க என்ன செய்யறீங்க, ஏது செய்யறீங்க, எல்லா விஷயமுமே அந்த நபர் வந்து அவரால் பார்க்க முடியும். ஏன்னா அது வந்து இன்டர்நெட் மூலியமா கனெக்ட் பண்ணி அவங்க வந்து ஒரு சாப்ட்வேர் தான், அது வந்து அந்த சாப்ட்வேர் இன்ஸ்டால் பண்றதுனால டிஜிட்டல் நம்பர் வந்து 4 3 இந்த மாதிரி வரிசையா 10 நம்பர் வரும். அந்த மாதிரி யாராவது நம்ம வந்து அழகா பொம்பளை பிள்ளை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசணும்னு போனோம்னா நம்மளோட டீட்டெயில் எல்லாத்தையும் அவங்க வந்து தெரிஞ்சுக்குவாங்க. அதனால வந்து அதையும் வந்து அவாய்ட் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு. இதை அதிகமா எல்லாத்துக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. இன்ஷால்லா துவா செய்யுங்க. மஸ்ஸலாம. ஓகே, பாய், குட் பை.